Hi, ma'am. Good morning. Good morning, sir. August 23, 2025, Saturday. நாளைக்கு சண்டே ஒரு செஷன் கொடுக்குறதா இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் டென் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு 2 hours ப்ரோக்ராம். அதில் வந்துட்டு நம்ம பிரமிடிங் அண்ட் ரிவர்ஸ் பிரமிடிங் அண்ட் ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் இந்த 3 கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் பிரமிடிங் வந்து எல்லாமே ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங் தான். ஈவன் இந்த 3 கான்செப்ட்டுமே நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸில் அண்ட் எந்த அசட் கிளாஸ்லையுமே நம்ம இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ், எல்லாத்துக்குமே இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ பிரமிடிங் அப்படின்றது வந்து லார்ஜர் குவான்டிட்டியில் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, புல்லிஷா இருக்கு. அந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம பிரமிடிங்ல வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 100 ஷேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் அடுத்து அது கொஞ்சம் ஹையர் லெவல்ஸுக்கு போகுது. அப்போ வந்துட்டு ஒரு 80 ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ஸுக்கு போகுது, அங்க ஒரு 60 ஷேர்ஸ். இந்த மாதிரி 100ல நீங்க ஸ்டார்ட் பண்றது மேல வந்துட்டு நீங்க போக போக அப்படியே குறைச்சிட்டே போறீங்க. ஸோ இது பாக்குறதுக்கு உங்களுக்கு இஜிப்ட் பிரமிட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ல வந்துட்டு நீங்க அக்குமுலேஷன் வந்து ஹையர் குவான்டிட்டிஸ்ல அக்குமுலேட் பண்றீங்க. அப்புறம் மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு போறீங்க. ஸோ புல்லிஷா இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட்ல அந்த ஸ்டாக்ல நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரிவர்ஸ் பிரமிடிங்னு ஒன்று இருக்கு. ரிவர்ஸ் பிரமிடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எப்படி நம்ம வந்து அங்க புல்லிஷா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ல ஹை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சு மேல போக போக லெஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல குறைச்சிட்டு வரோம் குவான்டிட்டிஸை. இங்க எப்படி பண்றோம்னு கேட்டா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றோம். அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கா இருக்கும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கும். பட் இப்போ வந்துட்டு அது பிரைஸ் கரெக்ஷன்ல போறது. பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னா அது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்துருச்சு, மேல அங்கிருந்து ஒரு ஃபால்ல வந்துட்டு இருக்கு, கீழே ஒரு கரெக்ஷன். இந்த ஹெல்தியான கரெக்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும் ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். எப்பவுமே வந்துட்டு அப் ட்ரெண்ட்னா அப்படியே மேலேயே போயிட்டு இருக்காது. அது ஒவ்வொரு முறையும் மேலே போகும்போது ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் அப்படி கொடுத்துட்டு தான் வரும், அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா. அதே வந்து கீழே இறங்கக்கூடிய மார்க்கெட் ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கீழே அப்படியே ஒரே இதில் அதில் பதாளத்துல கீழே விழாது. அது எவ்வளவு பெரிய ஸ்டாக்கா இருந்தாலும் அது நிறுத்தி நிதானமா ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்கும்போது கீழே இறங்கும், தென் ஒரு குறிப்பிட்ட ரிட்ரேஸ்மெண்ட் மேலே கொடுக்கும், தென் அகைன் கீழே இறங்கும், அப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், திரும்ப கீழே இறங்கும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணி டவுட் ஏரியில இருந்த மாதிரி அந்த ஸ்டாக் வந்து அப்படிதான் இறங்கும். ஆனா அந்த ஸ்டாக் வந்து நல்ல பொட்டன்ஷியலான ஸ்டாக். இப்போ நம்ம இந்த 2 ஹாப்ல வச்சிருக்கோம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது உங்களுக்கு ஒரு புல்லிஷான Standard ஸ்டாக்ல, pyramid. Mm. ஆமா புல்லிஷான ஸ்டாக்ல நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பேர் வந்து பிரமிடிங். இது என்னது? புல்லிஷ் ட்ரெண்ட் Mm. ஸ்டாக் இன்வெஸ்டிங். ஓகே, இதே வந்து Standard pyramid. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது, அதை வந்து நீங்க எப்படி அக்குமுலேட் பண்றீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பிரமிடிங் பண்றீங்க. ஜஸ்ட் இதுக்கு Mm. இந்த இன்வெஸ்டிங்க்கு நீங்க இது வந்து ரிவர்ஸ் பிரமிடிங் பண்றீங்க. இது வந்து Mm. பேரிஷான ட்ரெண்ட்ல இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம், பேரிஷான ட்ரெண்ட்ல இருக்கும். ரைட் ரைட். Okay, sir. இப்போ பிரமிடிங்ல நீங்க எப்படி பண்றீங்க? பிரமிடிங் வந்து இந்த இடத்துல டிரா பண்ணி காட்டுறேன். ஓகே, இது பிரமிட். சரியா? Mm. 100 ஃபர்ஸ்ட் 100ல ஸ்டார்ட் பண்றீங்க. அது மேல போறச்ச புல்லிஷா தானே போயிட்டு இருக்கு மார்க்கெட். அப்ப மேல போகும்போது நீங்க ஒரு 80 ருபீஸ்ல 80 ஷேர்ஸ் பை பண்ணுங்க. Mm. பிரமிடிங் ஓகே, டபுள் டி போட்டிருக்கா வெயிட் அப் 60 ஷேர்ஸ், அப்புறம் ஒரு 40 ஷேர்ஸ், இந்த மாதிரி நம்ம அக்குமுலேட் பண்றோம். Okay, sir.
இப்போ இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? புல்லிஷான ட்ரெண்ட்ல போறக்கூடியது. இப்படி இப்படி கீழ இருந்து ம். இப்படி மேல வருது. புல்லிஷான ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக். கிரீன்ல டினோட் பண்ணிடலாம். ஓகே இப்போ சார். இதே இத இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் சேம் அதே தான். ஓகே. பேசாம ட்ரா பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து ரிவர்ஸ் ப்ரொமைடிங் அப்படின்றோம். இங்க எப்படி ஆரம்பிக்கிறோம்னா, மேல இருந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ட் ம். பண்றதே வந்துட்டு இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஸ்டாக். பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. இது புல்லிஷ் ட்ரெண்ட். புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க பேஸ் எப்படி ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றோம்னா அதுக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் போடும் ஃபர்ஸ்ட் அத்திவாரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ம். அந்த மாதிரி ஸோ நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து லார்ஜ் குவான்டிட்டியில ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 100 நம்பர்ஸ், அப்புறம் 80, 60 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ இங்க இருக்கும்போது அதோட பிரைஸ் வந்து ஆக்சுவலா அந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 50 ருபீஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ் ம். இது 50 ருபீஸ்ல இருக்கு. ஸோ யூ ஸ்டார்ட் வித் 50 ருபீஸ். இப்போ ம். 100 இன்ட்டு 50 ருபீஸ் வாங்கும்போது அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல. ம். அப்புறம் அதே இது நீங்க அடுத்து ஒரு 60 ருபீஸ்ல இருக்கும்போது நீங்க திரும்ப வாங்குறீங்க. ம். ஃபைன். ம். அப்புறம் திரும்ப வந்துட்டு அது வந்து ஒரு 70 ருபீஸ்ல இருக்கும்போது வாங்குறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு 80 ருபீஸ் இருக்கும்போது நீங்க வாங்குறீங்க. ஓகே. ஸோ போக போக பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. உங்களுடைய அக்குமுலேஷன் நம்பர்ஸ் அந்த ஷேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து போக போக குறைஞ்சிட்டே வருது. சரியா? ம். இது வந்து பிரமிடிங். இதே ரிவர்ஸ் பிரமிடிங் அப்படின்னா நீங்க இங்க பேஸ்மெண்ட்ல இருந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க வந்து டாப்ல இருந்து நீங்க பில்ட் பண்ணிட்டு வரீங்க. டாப்ல ஓகே இருந்து சார். இங்க இருந்து அக்குமுலேஷன் நீங்க ஆரம்பிப்பீங்க. அப்ப எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து சேம் கான்செப்ட். இங்க வந்துட்டு ஒரு 20 ஷேர்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த 20 ஷேர்ஸ் அப்புறம் அது என்ன ஆகுது? 40 ஷேர்ஸா மாறும். அடுத்து ஒரு லெவலுக்கு வரும்போது. ஓகே 20 அடுத்து வந்து 40 அதுக்கு அடுத்து வந்து 60 அதுக்கு அடுத்து வந்து 80 அதுக்கு அடுத்து வந்து 100. ஸோ இங்க எப்படி பண்றீங்க? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க மேல இருந்து டாப்ல இருந்து பண்றீங்க. இந்த பிரைஸ் வந்து என்ன ஆகுது? மேல இருந்து குறைஞ்சு வருது. ம். இங்க இருக்கச்ச அது வந்து ஒரு 100 ருபீஸ்ல இருக்கு. பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ். ம். அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சு நீங்க சார் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு நீங்க பிரமிட்ல போடுறீங்களா? இல்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க பிரமிட்ல போடுறீங்க? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நான் பிரமிட்ல போடுறேன். சரி. 2, 3, 4, 5. ம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நான் பிரமிட்ல போடுறேன். சரி. ஸ்டாக் பிரைஸ் வந்து நான் சைட்ல போட்டுருக்கேன். ஓகே. இப்போ 100 ரூபாயில ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஒரு ம். 90 ருபீஸ்ல நீங்க திரும்ப ஆட் பண்றீங்க. ம். ஓகே. இந்த இடத்துல வரச்ச ஒரு 80 ருபீஸ் ஆயிருது. இந்த இடத்துல வரச்ச ஒரு 70 ருபீஸ் ஆகுது. ம். இங்க வரும்போது 60 ருபீஸ் ஆகுது. சரியா? இப்போ ம். ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப குறையும் ம். போது நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டா அந்த ஸ்டாக் வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணட்டும் நம்ம அங்க போய் நம்ம பாட்டம் ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ஆனா எல்லா நேரமும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. ரொம்ப கவனமா மானிட்டர் பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரா இருக்கு. So, ஒரு 100 ஸ்டாக் 150 ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கன்சிஸ்டன்டா மானிட்டர் பண்றாங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் அந்த பாட்டம் ஃபேஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா குயிக்கான ஒரு பவுன்ஸ். குயிக் பவுன்ஸ் அப்படின்னா சூப்பர் பவுன்ஸ் நடக்கும். வித்தின் அ டேல நடக்கும் அது.
அப்ப அதை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். சரியா? ஓகே. அதுக்கடுத்து டவுன் ட்ரெண்ட்லயே மார்க்கெட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்லயே இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் கீழே இறங்கும். ஓகே. இந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் கீழே இறங்கும். அப்போ நீங்க அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஏற அதை கீழே இறங்க இறங்க நீங்க நம்பர்ஸ் வந்து நீங்க அதிகப்படுத்துறீங்க. அப்போ நீங்க சிஸ்டமேட்டிக்கா அந்த ஸ்டாக்கோடைய ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் நீங்க கேட்ச் பண்ணும்போது யூ கேன் புக் த ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ சைமல்டேனியஸா. ஆமா, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஒரு பாட்டம்ல நீங்க என்டர் ஆகலாம் அந்த ஸ்டாக்ல. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்லயும் உங்களால earn பண்ண முடியும். சிஸ்டத்துல இருந்து அந்த ஸ்டாக்ல இருந்து லிக்விடிட்டி வெளியே போகுது. அதை யார் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், எஃப்ஐஐஸ் அவங்க எடுத்து வெளியே போறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுமே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாட்டம்ல இருக்கும்போது அதை பை பண்ணிட்டு மேலே எழும்பொழுது செல் பண்ணிட்டு திரும்ப பாட்டம்ல பை பண்ணிட்டு இதே மாதிரியான ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் டிவிடெண்டை கம்பெனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. டிவிடெண்டை நம்மளே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தானே கம்பெனியில் ஒன் ஆஃப் ஷேர் ஹோல்டரா இருக்கும். ஸோ நமக்கு தேவையான டிவிடெண்டை நம்மளே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது அப் ட்ரெண்ட்ல போறச்ச நீங்க வந்து மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்ட்ல போகுது, ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல போனதுக்கு அப்புறம் அது ஒரு கரெக்ஷனை ஃபாலோ பண்ணும். அதே போல அது அப் ட்ரெண்ட்ல போக போக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் சொல்றேன். அப்போ அந்த இடத்துலயும் வந்து நீங்க டிவிடெண்டை கேஷ் பண்ணிக்கலாம். எப்படி? நம்மளுடைய ஸ்மார்ட் டிவிடெண்ட் அது யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா கம்பெனி நம்ம கம்பெனி தானே, we are the shareholder. அப்போ மேல போகும் ஒரு இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 10 ரூபா மேலே ஏறுதுன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இல்ல 10 ரூபா மேலே ஏறுது அப்படின்னா 12 ரூபா ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. 1.272 வச்சுங்க. இல்ல 0.618 வச்சீங்கன்னா ஒரு 6 ரூபாய்க்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. அப்ப அந்த 6 ரூபாய் நீங்க எடுத்துங்க, டிவிடெண்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு திரும்ப அந்த 6 ரூபா குறைஞ்சு அப்போ எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுங்கிற அந்த லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரியும் பொழுது அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற இடத்துல நீங்க வந்து வித்துட்டு திரும்ப பாட்டம்ல வந்து ஆட் பண்ணிக்கங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சதோ அந்த ஷேர்ஸ் அந்த டிவிடெண்ட் காசு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி தனியா, அல்லது அந்த காசு திரும்ப நீங்க அதிலே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, தட்ஸ் யுவர் விஷ். இந்த மாதிரி மேலே ஏறும்போது ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிற இடத்துல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி உள்ள என்டர் ஆகலாம். எந்த ஸ்டாக்லயுமே வந்துட்டு ட்ரெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஒன்று ஃபாலோ பண்ணும். சரியா? லாங் டேர்ம் ட்ரெண்ட் இது இயர்லி பேசிஸ்ல மந்த்லி பேசிஸ்ல நம்ம பார்ப்போம். புரியுதா? இது லாங் டேர்ம் ட்ரெண்ட். இதுக்கு அடுத்து வந்து ஒரு மீடியம் டேர்ம் ட்ரெண்ட்னு சொல்லலாம். மீடியம் டேர்ம் ஆர் மிட் டேர்ம், மீடியம் டேர்ம் ட்ரெண்ட். சரியா? அதுக்கு அடுத்து இன்னொரு இது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம். ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நேச்சுரலா போயிட்டு இருக்கும். இது அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணும்போது we can catch the trend. லாங் டேர்ம் ட்ரெண்டா, மீடியம் டேர்ம் ட்ரெண்டா அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா அப்படிங்கிறத நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ லாங் டேர்ம்ல வந்துட்டு அதை கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம். சரியா? ஒரு டவுன் ட்ரெண்ட் நேச்சுரல்ல. மீடியம் டேர்ம்ல அதுக்கு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி அந்த டவுன் ட்ரெண்டுக்கு ஃபேவரபிளா இருக்க மாதிரியான ஒரு நேச்சர் அது மீடியம் டேர்ம்ல போகும், பாஸ் ஆகி போகும். இந்த ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே கீழே இறக்குறது தான் ஷார்ட் டேர்ம் உடைய வேலை. ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மீடியம் டேர்மோட அலைன் ஆகி லாங் டேர்ம்ல அவங்க ஓவரால் பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை போய் டவுன் சைடில் ரீச் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷார்ட் டேர்முடைய வேலை என்னன்னா அது அப்பப்போ வந்துட்டு லிஃப்ட் பண்ணி விடுறதா அந்த ஷார்ட் டேர்முடைய ஐ மீன் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ அப் சைடில் போகும்போதும் சரி டவுன் சைடில் போகும்போதும் சரி அந்த ரிட்ரேஸ்மெண்ட் இடத்துல அந்த ஜோன்ல அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்மார்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன். சரியா? அந்த ஸ்மார்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல நம்ம டிவிடெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாக்குக்கான டிவிடெண்டை நம்மளே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாட்டம்ல திரும்ப அது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்மார்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஸ்மார்ட் என்னன்னு சொல்லலாம் டிவிடெண்ட் கேட்சிங் சொல்லலாம். நம்ம கம்பெனிஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் லைக் எஃப்ஐஐஸ் they are following the same. அந்த லிக்விடிட்டி வெளியே எடுக்கிறது தான் வேலை. ஒரு ஸ்டாக்ல இருக்குன்னா அந்த ஸ்டாக்ல இருந்து பணத்தை எடுக்கணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய பழங்களை ஹார்வெஸ்ட் பண்றதுதான் வேலை. அதுக்கு தான் மரம் வைக்கிறது. மரத்தை வச்சு பழங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா அது வேலை கேட்காது. அந்த மாதிரி இன்வெஸ்டிங்ல நிறைய பேர் சில தவறுகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணும்போது தவறுகளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்டிங்கை ஒரு ஸ்மார்ட்டா பண்ணும்போது they can get the consistent returns. வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன கொஞ்சம் கவனமா அதை அப்பப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், ஹெல்த் செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரமிடிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷா இருக்கு. நீங்க ஹை நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி லோவர் நம்பர்ஸ்ல முடிக்கிறீங்க. அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் அப் ட்ரெண்ட்ல போக போக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போகும். அப்படி ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற இடத்துல ஸ்மார்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல ப்ராஃபிட் புக் பண்ணி ஸ்மார்ட் சப்போர்ட்ல வந்து நீங்க திரும்ப உள்ளன்றாதீங்க. தென் யூ கேன் ஃபாலோ த கேஷ் ட்ரெண்ட். இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட். இதே வந்து பேரிஷான ஒரு ட்ரெண்ட்ல ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல லெவல்ல மேலே ஏறி வந்துருக்கும். ஏறி வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஹியூஜ் வால்யூமோட ஒரு செல்லிங் ப்ரெஷர், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் மேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரே நாள்ல விழாது. அன்லஸ் அன்டில் இஃப் தேர் இஸ் எனி பேட் நியூஸ் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, லோவர் சர்க்யூட் போகும். பட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன்ல வச்சுட்டு தான் அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவாங்க. அது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாக் வந்து கைமாறும். அது ஒரு அப் ட்ரெண்ட்ல வச்சுக்கிட்டோ இல்ல வந்துட்டு ஒரு பேரிஷான ஒரு அப் ட்ரெண்ட், பேரிஷான அப் ட்ரெண்ட்னா ஒரு 100 ரூபாயில இருந்து 95 ரூபா 92 ரூபா அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க.
இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். புரியுதா? அந்த ஸ்டாக் வந்து okay. 60 ரூபாய்க்கு போறது அப்படின்னா 100 ரூபாயிலிருந்து 92 ரூபாய்க்கு ஒரு ரேஞ்சுக்குள்ள வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த இடம் ப்ராஃபிட் புக்கிங் ஜோனா இருக்கும். அதை நம்ம அழகா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். இந்த ஸ்மார்ட் ஹீரோ லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நம்ம ஒரு ஹீரோ லெவல்ஸ் எடுத்து வச்சிருப்போம். ஹியூமனாய்ட் ரோபோட் லெவல்ஸ். அந்த இடத்துல வரைச்ச ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸ்மார்ட்டா அவங்க வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு 100 ருபீஸ் வந்து 92 ருபீஸ் வரைக்கும். தென் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சடனா வந்துட்டு கீழே ட்ராப் ஆகும். 92ல இருந்து 80, 84, 82 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதோடைய நேச்சர் 100ல இருந்து இப்போ ஒரு 80 ருபீஸ் வந்துருச்சுன்னா அதுக்கான இயல்பான அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அது என்னது, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஃபால் ஆயிருக்குன்னா அந்த 20 ரூபாய்க்கு என்ன ஒரு கொடுக்கணும் அப்டெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். 80 ரூபாயில இருந்து திரும்ப ஒரு 86 ரூபாய்க்கு போகும். திரும்ப 86 ரூபாயில இருந்து ஒரு 1.272 ஒரு 1.618 திரும்ப டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்படி மேலே ஏறி கீழே இறங்கும், மேலே ஏறி கீழே இறங்கும், அப்படி போயிட்டு இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிடும். ஸோ Okay, டவுன் sir. ட்ரெண்ட்ல த ஃபாலிங் நைஃப் கேட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மித்து. ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணக்கூடாது. கேட்ச் பண்ணலாம், ரொம்ப அழுத்தமா கேட்ச் பண்ணக்கூடாது. அழுத்தமா கேட்ச் பண்ணணும்னா நம்ம கைகள் வந்து கட் ஆயிடும், ஃபிங்கர்ஸ் வந்து கட் ஆயிடும். ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துட்டு உள்ள நம்ம அக்குமுலேஷன் வந்து ஆரம்பிக்கலாம். நான் பாட்டம்ல போய் வாங்குறேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்னும் பாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். 2020 இருந்து பார்க்குறேன், போஸ்ட் கோவிட்ல இருந்து. இப்போ அவங்க வந்து செகண்ட் டைம்ல 2021 எண்டில் ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறப்போ 2021 எண்டு 2022 முற்பகுதியில் மார்க்கெட் வந்து ஒரு 12,000 போகும், 8,000 போகும்னு பேசிட்டு இருந்த ஒரு கேங் ஸ்டில் இன்னும் இருக்க தான் செய்யுது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் டைம்ல இன்வெஸ்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் 63 ருபீஸ் 50 பைசையில் இருந்துச்சு கோவிட் டைம்ல. அதே வந்து 2021 எண்டு 2021 எண்டுடைய முற்பகுதியில் 535 அப்படிங்கிற ஒரு டார்கெட் ரீச் பண்ணிட்டு திரும்ப 370க்கு கீழே விழுந்துச்சு. 370க்கு கீழே விழுந்த போது இன்னும் கீழே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 375 இருந்து 1,200 ரூபாய் போய் ரீச் ஆச்சு ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். அப்போ அந்த டைம்ல மிஸ் பண்ணவங்களும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே காலத்துல கடைசி வரைக்குமே வந்துட்டு களத்துல சும்மா சண்டை செய்யாம இருந்தோம்னா அது உள்ள வர்றதுக்கே வேஸ்ட். அப்போ நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் ப்ரமிடிங்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்துருக்கோம். இது என்னன்னா, இறங்குற மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங்க பண்றது. எப்படி பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் கரெக்ஷன் அந்த ஸ்டாக் வந்து பார்க்குது. ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ருபீஸ்க்கு மேல ஏறினது 50 ருபீஸ்ல இருந்து 100 ருபீஸ்க்கு போயிருச்சு. அந்த பிரைஸ் டபுள் ஆயிடுச்சு. இப்போ 100 ருபீஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 20 100 ரூபாயில இருக்க கீழே ஒரு 90 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 ஸ்டாக்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது 40 ஸ்டாக்ஸ், அப்புறம் கொஞ்சம் கீழே போகுது 60 ஸ்டாக்ஸ், இன்னும் கொஞ்சம் கீழே போகுது 80, இன்னும் கொஞ்சம் கீழே போகுது 100. சரி, இப்படி ஏன் சார் நான் பண்ணணும்? எனக்கு தான் அந்த 50 ரூபா போறதுன்னு தெரியுது, நாங்க போய் பொறுமையா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்லயும் நம்ம டிவிடெண்டை எடுக்க முடியும் ஸ்மார்ட்டா. இப்போ நீங்க 20 ஸ்டாக் 60 40 ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க ஷேர்ஸ். இது 100 ரூபாயில இருந்து 80 ரூபாய்க்கு வந்துட்டு 80 ரூபாயில இருந்து திரும்ப எங்க போறது, ஒரு 86 ரூபாய் 88 ரூபாய்க்கு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கின ஷேர்ஸை 88 ரூபாயில வித்துட்டு திரும்ப பாட்டம்ல அந்த நேச்சர்ல அந்த ஷார்ட் டேர்ம்ல இருந்து மீடியம் டேர்முக்கு மைக்ரேட் ஆகிற அந்த இடத்துல நீங்க ஸ்மார்ட்டா வித்துட்டு திரும்ப ரீஎன்டர் ஆகிடும். இப்படிதான் வந்துட்டு அந்த ஸ்டாக்ல இருந்து காசை வெளியே எடுக்கணும். அப்படியே கீழே குறைச்சு வர நீங்க அப்படியே அக்குமுலேஷன் பண்ணி வச்சிருந்தா கூட உங்களுக்கு டவுன் சைட்ல நீங்க ஹை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குவீங்க மேல இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ குமுலேட்டிவா பார்க்கும்போது அந்த ஸ்டாக் வந்து என்ன பிரைஸை வந்துட்டு லோவா ஃபேஸ் பண்ணுச்சோ அதுக்கு நியர் நீங்க வந்து அக்குமுலேஷன் பிரைஸ், உங்களுடைய ஆவரேஜ் அக்குமுலேஷன் பிரைஸ் இருந்திருக்கும் டவுன் ட்ரெண்ட்ல. தென் 50 ருபீஸ்க்கு போன ஸ்டாக் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அப்சைட் அது பாட்டம் அடிச்சிருத்து அண்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ஜோனுக்கு போயிடுத்து லாங்கர் டைம் ஃப்ரேம்ல அண்ட் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் கொடுக்குது. 200 டேஸ் மூவிங் அவரேஜ் எல்லாம் ஒரு சப்போர்ட் எடுக்குது. அண்ட் ஹீரோ லெவல்ஸ் நமக்கு சொல்லுது இது இந்த ஸ்டாக் இதுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ட்டு அங்கிருந்து திரும்ப எஸ்கலேட் ஆகுது. அப்போ எஸ்கலேட் ஆகும்போது என்ன பாட்டம் பிரைஸ் இருந்துச்சோ அந்த பாட்டம் பிரைஸ்க்கு பக்கத்துல உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் இருக்கும். ஒரு 50 ருபீஸ் பாட்டம் அடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு 60ல இருந்து 65 ருபீஸ்ல இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஒரு 60 ருபீஸ் அப்படிங்கிறது ஓகே. அப்போ நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இருக்க பெனிஃபிட் என்ன? டவுன் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக்கா இருந்தாலும் அப்பப்போ ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. ஸோ தட் யூ கேன் புக் த ப்ராஃபிட். நீங்க வாங்குறத 100 ஷேர் வந்து 80 ருபீஸ் வாங்கியிருக்கீங்க மேம், அது ஒரு திரும்ப வந்து ஒரு 90 ருபீஸ்க்கு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட்ல மேல வருது. இப்படிதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டே இருக்கும். கீழே இறங்குன்னா 100 ரூபாயில இருந்து அப்படியே 1 by 1 அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்காரு. கீழே இறங்கும் மேலே ஏறும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் வித்துட்டு வெளியே வருவாங்க. திரும்ப டவுன் ட்ரெண்ட்ல வரும், அங்க இருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மேல வரும். அப்ப திரும்ப அதோட ஜேர்னியில ஜாயின் பண்ணிட்டு திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்மார்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல. ஸோ இப்போ வரும்போது நம்மளால டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்லையும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும், அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்லையும் நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்றோமோ அதே போல இங்க ஏர்ன் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் பிரமிடிங். ஸோ இதோடைய ப்ரோஸ் வந்து இதுதான். கான்ஸ் அப்படின்னு எதாவது இருக்கா? உங்களால ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா சொல்லுங்க. Cons, it could be dangerous in case if you don't know the levels கரெக்டான இடத்துல புக் பண்ணலனாக்கா, அலர்ட் சிஸ்டம் போட்டு பண்ணலனாக்கா. மத்தபடி there is no cons. ஓகே, வெரி குட். கரெக்டான லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் அந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல்ஸ்ல வந்துட்டு அது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு,
அப்படிங்கிறதுல ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும். முக்கியமா என்ன லெவல்ஸுக்கு அது போயிட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த லெவல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பெர்ஃபெக்டா இருக்கணும். அண்ட் இது இல்லாம ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா டைம். அந்த லெவலை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த ஸ்டாக் வந்து அந்த அக்குமுலேஷன் ஜோன் பாட்டம்ல எடுத்துக்கிறதுக்கு சில மாதங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது சில வாரங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டாலும் தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது ஒரு வால்யூம் ஸ்பாட் கொடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வரும். ஒன்லி த கரெக்ஷன், அந்த கரெக்ஷன் இந்த ஃபிரிக்ஷன் ஜோன்ல போகக்கூடிய அந்த ஒரு கரெக்ஷன் டைம் கரெக்ஷன்ல கொஞ்சம் எடுத்துக்கும். அப்போ நம்ம வெயிட்டிங் பீரியட் தான். இப்போ பேங்க்ல போட்டிருக்க டெபாசிட் வந்து ஃபண்ட்ஸ் வந்து எப்படி டெபாசிட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அப்போ இப்போ இதுல என்ன அதை எப்படி பண்றது? ஸ்மார்ட்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும், இந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். கரெக்டா மேம்? ஷூர் எஸ் எஸ். கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு கம்பெனி பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்குன்னு இருக்கிற ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நல்ல ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு we have to enter that. கரெக்ட் சார் நீங்க சொன்னது. இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல பிரமிடிங், ரிவர்ஸ் பிரமிடிங், புல்லிஷ் ட்ரெண்ட் அண்ட் பேரிஷ் ட்ரெண்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லையும் உங்களால என்ன பண்ண முடியுது? ஏர்ன் பண்ண முடியுது. ஃபைன். அடுத்து இப்போ டீம் ஆர்டிஎஃபோட புது கான்செப்ட் இன்வெஸ்டிங்ல which is called Fibonacci investing. Fibonacci investing. இப்போ Fibonacci நம்பர்ஸ் என்ன இருக்கு? Fibonacci சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த Fibonacci சீரியஸை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் லியோனார்டோ பிசானோ அப்படின்னு பேர். சரிங்களா? இவர் ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். இவர் தான் வந்து இந்த Fibonacci சீக்வன்ஸை கண்டுபிடிச்ச மகான். உலகமே இதை பார்த்து தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மகானுக்கு முன்னாடி இன்னொரு மகான் இருந்திருக்காரு. இவர் 12th அண்ட் 13th செஞ்சுரியில இருந்த லியோனார்டோ பிசானோ, ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன். பட் இவருக்கு முன்னாடி இந்தியால ஒரு எக்ஸலண்டான ஒரு மேத்தமெட்டிஷியன் 2வது நூற்றாண்டுல 2nd செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருக்காரு. 2nd செஞ்சுரி யாரு அப்படின்னா பிங்களா. இந்த பிங்களா கண்டுபிடிச்சது தான் லியோனார்டோ அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ த ஆரிஜின் ஆஸ் யூஸ்வல் ஃப்ரம் இந்தியா. எல்லா கண்டுபிடிப்புகளும் இந்தியாவில தான் தொடங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த Fibonacci சீரியஸ்னா என்ன? Fibonacci சீரியஸ் Fibonacci சீரியஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸ்ல 0, 1 சொல்லுங்க மேம். அப்படி 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89. Wait a minute. 21, 34, 55, 55, 89, 89. Okay, fine, and so on. 144. Okay. 144. Okay. அப்படியே வந்துட்டு இதாகுது. இது எப்படி வருது அப்படின்னா எப்படி மேம் வருது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு. ஓகே. இப்போ 0ல ஸ்டார்ட் ஆகுது. 0 அதுக்கு 1. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 1. அடுத்து 1 + 1 ஆட் பண்ணும்போது 2. அடுத்து 1 + 2 ஆட் பண்ணுவோம். ஆமா, 1 + 2 நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 3. அப்புறம் 2 + 3 நீங்க ஆட் பண்ணும்போது அது சீரியஸ் 5ன்னு வருது. அப்புறம் 5 + 3 ஆட் பண்ணும்போது 8. 8 + 5 ஆட் பண்ணும்போது 13. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? இதை வந்துட்டு Fibonacci சீரியஸ் அப்படின்றோம். சரி, இதை நம்ம வந்துட்டு இப்போ இன்வெஸ்டிங்ல அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ண போறோம்? ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இதுக்கு டைட்டில் என்ன கொடுக்கலாம்? How to accumulate the stocks smartly in a downtrend market. Downtrend nature. In a downtrend. ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? இந்த ரிவர்ஸ் பிரமிடிங் ஒன்று பார்த்தோம்ல. ரிவர்ஸ் பிரமிடிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இங்க Fibonacci செக்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்டிங் பண்றோம். Fibonacci செக்மெண்ட்ல இன்வெஸ்டிங் பண்றோம். ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து ஆர்கே டெவலப்பர்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, ஆர்கே டெவலப்பர்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இப்போ 100 rupeesல இருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட். இது லிஸ்ட் ஆகிறச்ச இந்த ஸ்டாக் வந்து 10 ரூபாயில லிஸ்ட் ஆயிருந்திருக்கு. அது 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 90% 90 rupees ஏறி இருக்கு இல்லையா? அந்த 90 rupees வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. 100 rupeesல இருந்து ஒரு 3.32 ரிட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது ஒரு
0.618 ரிட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது 0.786 அப்படிங்கிற ரிட்ரேஸ்மெண்ட்டோ ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோம். ரொம்ப 0.786 போகுதுன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு போயிடும், சம்திங் ட்ரபுள்னு அர்த்தம். அது ஓகே ஓவராலாக வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய அப்டர்னை கண்டினியூ பண்ணி வந்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 0.618 இல்லை 0.382 அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷனை டைம் கரெக்ஷனையும் கொடுத்துட்டு ப்ரைஸ் கரெக்ஷனையும் கொடுத்துட்டு ஃபர்தர் எஸ்கலேட் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 100 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் கீழே வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த இடத்துல இது எப்படி கீழே இறங்குது அப்படின்னா 100 ருபீஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 95 ருபீஸ், அதுக்கடுத்து 90 ருபீஸ் அண்ட் 85 ருபீஸ், 80 ருபீஸ், 70 ருபீஸ், 875 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது. அடுத்து 70 ருபீஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோம். 50 ருபீஸ்க்கு போல ஒரு 70 ருபீஸ்க்கு 100ல 70 ருபீஸ்க்கு இது கீழே இறங்குது இந்த ஸ்டாக். இது வந்து ஒரு 6 மாசம் ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்குது கீழே இறங்குறது. இப்போ 100 ருபீஸ்ல இருக்கச்ச ஒரு ஷேர் வாங்குறோம். ஃபிபோனாச்சியை அப்படிங்க அப்ளை பண்றோம் ஒரு ஷேர். அடுத்து 95 ருபீஸ்ல இருக்கிறச்ச இன்னொரு ஷேர் வாங்குறோம். ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ்ல தானே 2 ஷேர்ஸ். அதுக்கடுத்து 1 + 1 2 ஷேர்ஸ் திரும்ப எப்போ வாங்குறோம் 90 ருபீஸ்ல இருக்கச்ச. அப்புறம் 3 ஷேர்ஸ், அப்புறம் 80 ருபீஸ்ல வந்துட்டு ஒரு 5 ஷேர்ஸ். நெக்ஸ்ட் 8 ஷேர்ஸ். ஓகே 8 ஷேர்ஸ், 13 ஷேர்ஸ். அடுத்து 13 ஷேர்ஸ் 50 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 13 ஷேர்ஸ், 21 ஷேர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து 65 ருபீஸ் இல்லையா, 65 ருபீஸ்ல எவ்வளவு ஷேர்ஸ் வந்து 21 ஷேர்ஸ். அடுத்து 60 ருபீஸ்ல 34 ஷேர்ஸ். 34 ஷேர்ஸ். அடுத்து 55 ஷேர்ஸ். 55 ருபீஸ்ல எவ்வளவு வாங்குறோம் 55 ஷேர்ஸ். ஜஸ்ட் 55 ஷேர்ஸ். அடுத்து 50 ருபீஸ்ல வரைச்ச 50 ருபீஸ் வரைச்ச நம்ம 89 ஷேர்ஸ் வாங்குறோம். சரியா? இப்போ 100 ருபீஸ்ல இருந்து இது 50 ருபீஸ் வந்துருச்சு. எத்தனை ஸ்பெஷல நம்ம வாங்கியிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதையே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம், அது நான் அப்புறமா சொல்றேன். 50 ருபீஸ்க்கு வந்துட்டு 100 ருபீஸ் டு 50 ருபீஸ், ரைட்? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு வந்துருக்கு உங்களுக்கு 232 ஷேர்ஸ். 200 total number of shares. Total number of shares எவ்வளவு வந்திருக்கு 232, ரைட்? ஆமா. ஓகே, இப்போ இந்த 1 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டுருக்கோம். அப்போ வந்து 232 ஷேர்ஸ் வந்துருது. உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு இந்த 232 ஷேர்ஸ் நீங்க வாங்குறதுக்கு உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அரௌண்ட் 13,420. 13,420, ரைட்? எஸ். ஃபார் 825 ஷேர்ஸ் வந்திருக்கு மொத்தம். ஒன் செகண்ட், 232 ஷேர்ஸ் நீங்க டோட்டலா வாங்கிருக்கீங்க, அக்குமுலேட் பண்ணிருக்கீங்க. சரியா? ஃபைன் ஃபைன். எஸ் எஸ் கரெக்ட். அப்போ அந்த 230 ஷேர்ஸ்க்கு நீங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க 13,432, ரைட்? கரெக்ட்டா? 13,420 சார். ஓகே, 420. இப்போ உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு வந்திருக்கு cumulative, the collective average price? It comes to எவ்வளவு 13,420 divided by 57.84. yeah 232 ஷேர்ஸ் நீங்க போடும்போது உங்களுக்கு ரூபாய் கிட்டத்தட்ட வருது சார். எக்ஸாக்ட் நம்பரை சொல்லுங்க. 57.8448. 8448, ஸோ 8ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு 58 ருபீஸ் அப்படின்னு வச்சுப்போம் ரவுண்ட் ஃபிகர்ல. ஸோ உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளவு வந்திருக்கு 58 ரூபாயில வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் பாட்டம் ஃபேஸ் பண்ணது எவ்வளோ? ஸ்டாக் பாட்டம் 50 ருபீஸ், ரைட்? 50 ருபீஸ்ல இருக்கச்ச இந்த ஸ்டாக் வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் 58 ரூபாயில இருக்கும். சரி, இதை நான் 50 ரூபாயில எப்படி நான் சிஸ்டமேட்டிக்காக பார்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரேன். நான் என்ன பண்றேன், ஆரம்பிக்கிறது வந்து ரிவர்ஸ் ப்ரொமேட்டிங் மாதிரி ஆரம்பிக்கிறேன். அங்கே டிஃபால்ட்டா சில ஷேர்ஸ் வச்சு நான் பண்றேன். பட் இங்கே ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங்ல ஃபிபோனாச்சி நம்பர்ஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஏன் சார் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஷேரா தான் வாங்கணுமா? நான் வந்துட்டு அந்த ஷேருடைய வெளியே 2 ரூபா 3 ரூபா சார், ஒரு 7 ரூபாயில இருக்கு, பென்னி ஸ்டாக்கா இருக்கு.
இல்ல வந்துட்டு கம்மியாக குறைக்குது, நான் கொஞ்சம் காசு அதிகமா வச்சிருக்கேன், இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா நான் ஒரு ஷேரை நான் ஆட் பண்ணி எப்போ சார் போறது? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வந்து ₹100 இருக்கச்சே நீங்க உங்களுக்கு இன்வெஸ்டிங் அதுல ரொம்ப அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் 10. இந்த 1க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டுருங்க. சரியா? இந்த 1 பக்கத்துல ஒரு 0 போட்டுருங்க. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். ஆமா. அப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 10 ஷேர், அப்புறம் 10 ஷேர், அப்புறம் 20 ஷேர், அப்புறம் 30 ஷேர், அப்புறம் அப்ப எப்படி போவீங்க? ஐ மீன் 50 ஷேர், அப்புறம் 80 ஷேர், மல்டிபிள்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். 130 ஷேர். ஆமா. இல்ல நான் வந்துட்டு 100 ஷேரா நான் ஐ மீன் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பணம் வச்சிருக்கேன் சார். அப்ப நீங்க 100 ஷேர்ல போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ஷேர், அப்புறம் ஒரு 100 ஷேர், அப்புறம் ஒரு 200 ஷேர், அப்புறம் 300, 500, 800, 1300, 2100, 3400, 5500 ஷேர்ஸ், 8900 ஷேர்ஸ். எந்த வேல்யூல போனாலும் உங்களுடைய ஆவரேஜ் கலெக்டிவ் ஆவரேஜ் இங்க இதுதான் வரப்போகுது. என்ன 10 ஷேரா போகும்போது ₹1,34,200 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதே 100 ஷேரா நீங்க போயிருக்கும்போது உங்களுக்கு 13,42,000 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கலெக்டிவ் ஆவரேஜ்ல உங்களுடைய இது வந்து எங்க வரப்போகுது? ₹50 இந்த ஸ்டாக் வந்து போய் ரீச் ஆகும்போது உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் எவ்வளவு வரும்? ₹58 இருக்கும். சரியா? சரி. இதை வந்து நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ணாம இது ரிவர்ஸ் பிரமிடிங் மாதிரி தான். ஆனா ரிவர்ஸ் பிரமிடிங்ல ஒரு நம்பர்ஸ் வச்சு நீங்க போறீங்க. அந்த நம்பர்ஸை ஃபிபோனச்சி சீக்வன்ஸ்ல இருக்க நம்பர்ஸா வச்சு நீங்க போனீங்கன்னா தட் இஸ் ஃபிபோனச்சி இன்வெஸ்டிங். ரிவர்ஸ் பிரமிடிங் மாதிரி அதோடைய அந்த அல்டிமேட் த நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா வச்சுக்கலாம். ரிவர்ஸ் இன்வெஸ்டிங்கோடைய ரிவர்ஸ் பிரமிடிங்கோடைய த நெக்ஸ்ட் வெர்ஷன். அது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஃபிபோனச்சி மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம வந்துட்டு கொண்டு போறோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்டிங் ஃபிபோனச்சி இன்வெஸ்டிங் அப்படிங்கிறோம். சரி சார், இதுல என்ன நமக்கு வந்து ப்ரோ என்ன இருக்கு? ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தா எந்த ஸ்டாக்குமே டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அப்சைட்ல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் கீழே இருக்கும். சரிங்களா? அப்ப அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் அப்சைட்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் மேல வரும்போது யூ கேன் ஹார்வெஸ்ட் த ப்ராஃபிட். எப்படி வந்து டிவிடெண்ட் நமக்கு தேவையான டிவிடெண்ட் நம்மளே அப்போ எடுத்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரியா இந்த இடத்துல ஸ்மார்ட் டிவிடெண்ட்ஸ் நம்மளால கேட்ச் பண்ணிக்க முடியும். தென் அந்த இடத்துல நீங்க எடுத்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிக்கிறீங்க. அண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட்ல நீங்க ஏர்ன் பண்ணவும் செய்றீங்க, அந்த ஸ்டாக்ல நீங்க ஏர்ன் பண்ணவும் செய்றீங்க. அட் தி சேம் டைம் நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஸ்டாக்கோட ஜேர்னில நீங்க இருந்துட்டே இருக்கீங்க. பாட்டம் இருக்கும்போது நீங்க அழகா ஒரு ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் நீங்க ஏர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க. அது கூட அந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பாட்டம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க நியர் டு பாட்டம் லெவல்ல உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு. ₹50 கீழே இறங்கின அந்த ஸ்டாக் திரும்ப அதோடைய புல்லிஷ் ட்ரெண்ட்ல உள்ள ஸ்டார்ட் பண்ணுது அங்க இருந்து. அப்ப ஸ்டார்ட் பண்றச்ச ₹50 வந்துட்டு ₹50 ஃபால் ஆயிருக்கு. 100ல இருந்து ₹100 டு ₹50 வந்துருது. இன் 6 மந்த்ஸ்ல வச்சுக்கலாம். இன் 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்ல அந்த ஸ்டாக் வந்து இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ₹50 கீழே இறங்கி இருக்கு இல்லையா? இந்த ₹50 கீழே இறங்குனதுக்கு நீங்க 0.236 எவ்வளவு வருது அப்படின்னா என்ன மீனிங் கேட்டா 50 இன்ட்டு 0.236 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எவ்வளவு மேம்? ₹5. Yes, it's 15 to 0.26, 11.8, sir. Okay, just a minute. 50 into 0.236 அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து 11.8. சரியா? அதே வந்து நம்ம 100ல இருந்து எடுக்கணுமா சார்? 50ல இருந்து எடுக்கணுமா? நம்ம கீழ இருந்து ரிட்ரேஸ்மென்ட் பண்ணணுமா? மேல இருந்து நம்ம பார்க்கணுமா? ஆக்சுவலா வந்து ₹100 இருந்து உங்களுக்கு ₹50 கீழே விழுந்துருச்சு மேம். அப்ப ₹50 உங்களுக்கு அந்த பிரைஸ் வந்து ரிட்ரேஸ்மென்ட் கீழே விழுந்துருச்சு. சரியா? ₹50 கீழே விழுந்ததுக்கு அந்த ₹50ல அப்சைட்ல எப்போ எவ்வளவு ரிட்ரேஸ்மென்ட் போகும் நம்ம பார்ப்போம். ஃபிபோனச்சி சீக்வென்ஸ் அப்படி தான் பார்ப்போம். சரிங்களா? மேல இருந்து எது வரைக்கும் கீழே விழுந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த ஸ்டாக் வந்து நம்ம இன்வெஸ்ட் பிரமிடிக் பண்ணும்போது மேல இருந்து எக்கமிட் பண்ணும்போது நம்ம மேல போயிடுச்சு மேம். மேல போயிட்டு ₹50 இருந்து இது ஆக்சுவலா வந்துட்டு அதை விட்டுருவோம். அந்த ஜேர்னி நம்ம விட்டுருவோம். இது வந்து அப் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. ஒரு ₹100 வந்துருச்சு. ₹100 வந்த ஸ்டாக்ல வந்துட்டு இப்போ டவுன் ட்ரெண்டா ஃபாலோ பண்ணுது. எப்படி ஃபாலோ பண்ணும்? இப்படி கீழே இறங்கும் மேலே ஏறும், கீழே இறங்கும் மேலே ஏறும். இப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ₹50 வந்துருச்சு. ₹50 வந்துருச்சு. இப்போ ₹100 இருந்து ₹95, ₹95 90, 85, 80, 75 இந்த மாதிரி குறைஞ்சு ₹50 வந்துருச்சு. இப்போ நீங்க ரிட்ரேஸ்மென்ட் எப்படி பார்ப்பீங்க? ஃபிபோனச்சி சீக்வென்ஸ்ல இங்க இருந்து ₹100 இருந்து ₹50 வந்திருக்குல்ல? ₹50 வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து 0.236 எவ்வளோ, 0.382 எவ்வளோ, இந்த ₹50 தான் நீங்க பாப்பீங்க. இந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுக்கு கிடையாது. இந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க அப் ட்ரெண்ட் ஆன இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ரிட்ரேஸ்மென்ட் கீழே வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹோல் ரைஸுக்கு எவ்வளவு ரிட்ரேஸ்மென்ட் கீழே. பட் நம்ம இப்ப கீழே வந்திருக்கிறதுக்கு தான் நம்ம அப்சைட் ரிட்ரேஸ்மென்ட் பார்க்கறோம். அப்ப இந்த ₹50 தான் நீங்க என்ன பார்க்க போறீங்க? ரிட்ரேஸ்மென்ட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ ₹50ல 0.236 இந்த வேல்யூ. சரியா? அதே வந்து ₹50ல 382 எவ்வளவு வருது? இருங்க பாக்குறேன். 382 போட்டீங்கன்னா 19.1. சரியா? ஓகே. 0.382 19.1. அதே வந்து ₹50ல 0.5
அதுவும் ஃபிபோனச்சில இருக்கு. பட் அதுக்கு வந்து நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. பட் சில ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா 0.5 அது உங்களுக்கு எவ்வளவு வரும்? 25 rupees 25. கரெக்டா? 25 வருது. 25 rupees 25 ரூபாய். அதே 50 rupeesல 618. உங்களுக்கு 618 the golden ratio சொல்லுவாங்க கரெக்டா? 0.618 golden ratio. 30.9 வருது சார். 618 30.9 30 ரூபாய் 90 பைசா கிடைக்குது. இதே வந்து அடுத்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். 50 rupeesல உங்களுக்கு 786. 0.786 ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்க முடியுது. அது வந்ததுன்னு எவ்வளவு வருது மேம்? 39.3. எக்ஸாக்ட்லி 39.3. அடுத்து 50 into 1 உங்களுக்கு எவ்வளவு வருது? 50. 50 ரைட். அடுத்து 50 into 1.27. 1.272 ஃபிபோனச்சி சீக்வென்ஸ்ல இருக்க அடுத்த நம்பர். அது எவ்வளவு வருது உங்களுக்கு? ஒரு நிமிஷம் சார். 63.6. 1.272 63.6. ரைட். இப்போ அந்த ஸ்டாக் 50 ரூபாயில இருந்து அடுத்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேல ஏறுது அப்படிங்கும்போது 50 rupeesல இருந்து பிளஸ் இந்த இந்த இதோட நம்ம வந்து 50 ரூபாயில இருந்து தான் நம்ம மேல ஏறுது. அதனால இதோட ஆமா, நம்ம வந்து correct. 50 நீங்க ஆட் பண்ணுவீங்க. 50 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 61.8 சரியா? Okay. இதோட 50 rupees நீங்க ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் எங்க போய் ரீச் ஆயிருக்கும்? 50 rupees நீங்க ஆட் பண்றீங்க. இதோட ஸ்டாக் எங்க போய் ரீச் ஆயிருக்கும்? 61.8ல போயிட்டு reach ஆகும். 69. ஓ, next one. Okay. ஆமா. இதே வந்து இதோட ஒரு 50 rupees. ஏன்னா 0.5ல போகும்போது உங்களுக்கு 50 rupees இல்ல? Okay, sir. Got it. இது எங்க போகும்? 75 rupees மேல 75. சரியா? இதோட திரும்ப இன்னொரு 50 rupees நீங்க ஆட் பண்றீங்க. யா. இது எங்க போயிருக்கும்? 80.9. Yes, sir. அண்ட் இதோட 50 rupees. ஏன்னா அந்த பேஸ்ல இருந்து தான் நீங்க கொண்டு வரீங்க. 89.3, sir. Next one. 89.3. அண்ட் இங்க உங்களுக்கு 100. 100 இந்த இடத்துல 100. ஓகே 1.272. 113.6. 13.6. ஸோ உங்களுடைய கேபிட்டல் எப்போ டபுள் ஆகுது? 1.272 கிட்ட வரும்போது உங்க கேபிட்டல் டபுள் ஆகுது. உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் எவ்வளோ? 50 + 50 100 116 பக்கமா வருது. அப்போ 1.272 ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது உங்களுடைய கேபிட்டல் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் என்ன ஆயிருது? டபுள் ஆயிடுது. கரெக்டா? Yes, sir. எஸ். Good. இப்போ 1.272க்கு இப்போ டைரக்டா வந்துருமா? அப்படி கிடையாது. எப்படி இறங்கும்போது வந்துட்டு அப்சைட்ல வந்துட்டு இறங்கும்போது அப்சைட்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இறங்குதோ Pull backs கொடுக்கும். ஆமா. இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்ணோம், ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனை ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிசிசிவான ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல வால்யூம் வந்து உங்களுக்கு அக்குமுலேஷன்ல இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்துட்டு நம்ம அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்து உடனே மேல போயிடாது. இப்படி போயிடாது. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல போயிட்டு இப்படி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல திரும்ப மேல வரும். Okay, sir. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில ஸ்டார்ட் பண்றோம். சரியா? அண்ட் ஒரு குறிப்பிட்ட பாட்டம் ஃபேஸ் பண்ண உடனே திரும்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த இடத்துல நம்ம இந்த 1 + 1 2 3 இந்த மாதிரி போறோம்ல. இந்த இடத்துல 10 அதுக்கப்புறம் வந்துட்டு 20 30 50 80 இந்த மாதிரி போறோம்ல. அந்த சீக்வன்ஸ்ல போற மாதிரி. இப்போ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் மேல வரும் இல்லையா? இப்போ கீழே இறங்கி இப்படி மேல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல எஸ் புல் பேக் இருக்கும். அந்த புல் பேக்ல திரும்ப நம்ம ஸ்மார்ட்டா எக்ஸிட் ஆயிட்டு we can continue our journey with the same numbers. சரியா? ஓகே. அப்போ மேல போகும்போது வித்துட்டு இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ஒரு 30 ஷேர்ஸ் நீங்க அக்குமுலேட் பண்ணிருக்கீங்க. சரியா? 1 + 1 2 2 + 1 30 ஷேர்ஸ் நீங்க அக்குமுலேட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வந்திருக்கும், கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல. தென் இது ஒரு அப்சைட்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அந்த ஸ்டாக். இந்த லெவல்ஸ் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அப்சைட்ல போகும்போது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு திரும்ப இங்க போற ஸ்டாக் வந்து என்ன ஆகும்? இங்க வருது. இங்க வரும்போது 30 + 50 ஏன்னா 30க்கு அடுத்து உங்களுக்கு என்ன வருது? 50 சீக்வன்ஸ்ல கரெக்டா? அந்த இடத்துல வந்து இங்க வந்து நீங்க 80 ஷேர்ஸ் நீங்க பை பண்றீங்க. 80 ஷேர்ஸ் இந்த இடத்துல 80 ஷேர்ஸ் நீங்க பை பண்றீங்க. இது மேல போகுது. மேல போகல சார். இந்த ஸ்டாக் வந்து அந்த இடத்துல இருந்து அடுத்த பாட்டம் ஃபேஸ் பண்ணுது. ரிட்ரேஸ்மெண்ட்டை 0.236லேயே கொடுத்துட்டு ரொம்ப அதிகமா மேல போகல. 80க்கு அப்புறம் உங்களுடைய அக்குமுலேஷன் லெவல் எவ்வளோ? 130. இந்த இடத்துல 130 ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க. 80 + 130 திரும்ப இது ஒரு அப்சைட்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் போகுது. சரியா? அப்படி போகும்போது நீங்க வாங்கின அந்த கலெக்டிவ் ஆவரேஜ்க்கு மேல வந்திருக்கும். தென் யூ கேன் புக் த ப்ராஃபிட். தென் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பாட்டம் லெவல். தென் யூ கேன் ஆட் இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? 80 + 130 பிளஸ் என்ன ஆகுது உங்களுக்கு? 130க்கு அடுத்த லெவல் அந்த இதையும் நீங்க சேர்த்து இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்றீங்க.
நீங்க இந்த மாதிரி சைமல்டேனியஸா சீக்வன்ஸையெல்லாம் நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இந்த ஜேர்னி நீங்க கண்டினியூ பண்ணும்போது பாட்டம் ஃபேஸ் பண்ண யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் ஷேர்ஸ். அதையும் சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணி வைக்கிறீங்க. அப்படி இல்ல நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் அப்படியே அந்த டவுன் ட்ரெண்ட்ல நான் ட்ராவல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அப்பப்போ அந்த டிவிடெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது நம்ம ஸ்மார்ட் டிவிடென்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்மார்ட் டிவிடென்ஸ் நீங்க எடுக்கல. ஆனா நீங்க சிம்பிளா நீங்க வந்து அக்குமுலேஷன் மட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் 100 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு வரும்போது 58 ரூபா இருக்கும். சரியா? அண்ட் உங்களுடைய ஜேர்னி அப்சைல் இந்த இன்வெஸ்டிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு அப்சைல் மூவ் ஆக ஆரம்பிக்குது, இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் மேலே போகும்போது உங்களுக்கு இந்த பிரைஸ்ல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி திரும்ப என்ட்ரு ஆகலாம் அப்ட்ரெண்ட் மார்க்கெட். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருது, புக் பண்ணி என்ட்ரு ஆகலாம். இல்ல லாங் டர்ம்ல நல்ல growth இருக்க ஸ்டாக் நான் அப்படியே வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சிருந்தாலும் சீக்வன்ஷியலா இந்த 0.382 கிட்ட வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங், 0.618 கிட்ட வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இது வந்து லாங் டர்ம் ட்ரெண்ட். இந்த லாங் டர்ம் ட்ரெண்ட்ல ஒரு மீடியம் டர்ம் ட்ரெண்ட் உள்ள பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மீடியம் டர்ம் ட்ரெண்டுக்குள்ள ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரெண்ட் பாஸ் ஆகும். சரியா? இந்த ஓவரால் லாங் டர்ம் ட்ரெண்ட்ல நீங்க 0.382 கிட்ட நீங்க ஹேவ் டு புக் த ப்ராஃபிட். சரியா? ஸ்மார்ட்டா. தென் அந்த இடத்துல இருந்து அந்த ஏறி போன அந்த 19 ரூபா 90 10 பைசா இருக்கு இல்லையா, அந்த 19 ரூபா 10 பைசாக்கு திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஏன்னா 50 ரூபாயில இருந்து உங்களுக்கு போயிருச்சு 69 ரூபா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. கரெக்டா? 69.1. அப்போ அந்த 19.1 அதாவது 19 ரூபா 10 பைசா இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் டவுன் சைட்ல வரும் இங்க வந்துட்டு. அப்போ அதுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு மேல போகும்போது 0.236ல டிபிக்கல் புல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போகும். அதர்வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் இருக்கணும்னா 0.382ல வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். சரியா? இல்ல நான் கோல்டன் ரேஷியோவே நான் பாத்துட்டு போறேன் அப்படின்னா 0.618ல வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். இல்ல இந்த ஸ்டாக் வந்து திரும்ப டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர்ல போகுதுன்னா இது 0.786க்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்காம அந்த இடத்துல பெரிய நாய்ஸ் கிரியேட் பண்ணி நான் மேல போகல, இந்த ஸ்டாக் வந்து வீணா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்திட்டு அங்க இருந்து ஒரு பவுன்ஸ் 1.27க்கு போகும். புரியுதா? இதான் ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நேச்சர். ஃபிபோனாச்சி சீக்வென்ஸ் 0.236 டிபிக்கல் புல் மார்க்கெட் சப்போர்ட், 0.382 பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படிமோ, 0.618 the golden ratio, the golden reversal அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 0.786 the structural change. most probably இந்த structural change பிரேக் பண்ணுதுன்னா இது டவுன் சைட்ல இந்த 19.1ல 1.272 என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ டவுன் சைட்ல போய் ரீச் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்குதுன்னா. புரியுதா? இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்குடைய நேச்சர் லாங் டர்ம்ல ஐடென்டிஃபை பண்ணிருப்போம், மீடியம் டர்ம் தெரியுது, ஷார்ட் டர்ம் நேச்சர் எப்படி பாஸ் ஆகுது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த லாங் டர்ம்ல இந்த 0.382 கிட்ட ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் யூ கேன் அக்குமுலேட் த ஸ்டாக் அட் த ரீசனபிள் பாட்டம் லெவல்ஸ். அண்ட் 0.618ல இருக்கும் போதும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்றோம். யூ கேன் அக்குமுலேட் அட் 0.236, 0.382 and 0.618. how the same structure. இதே இதில் நீங்க எப்படி பண்றீங்களோ அதே ஸ்ட்ரக்சர்லயே நீங்க ஃபிபோனாச்சி சீக்வென்ஸ்ல நீங்க பண்ணி போறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த சீக்வென்ஸ்ல நீங்க பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 100 ருபீஸ் நீங்க இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சு அப்படி கீழே வர 50 ரூபாய்க்கு வந்துட்டா கூட உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் 58 ரூபாயில இருக்கு. அண்ட் நீங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா ஆவரேஜ் நியர் டு ஆவரேஜ், அந்த கலெக்டிவ் ஆவரேஜ் நியர் டு பாட்டம் லெவல்ஸ் கிட்ட வந்துருது. இல்ல நான் ஒவ்வொரு முறையும் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஜேர்னியில் நான் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணி என்னுடைய ஸ்மார்ட் டிவிடெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த லெவல்ஸ் கரெக்டாக எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சு அந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணி திரும்ப நீங்க ரீஎன்ட்ரா ஆகிறீங்க. இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கும்போது எவ்வளவு வாங்கினீங்களோ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு வாங்கணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ இங்க இருந்த ஷேர்ஸ்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அந்த ஷேர் பிளஸ் நீங்க இங்க என்ன வாங்கணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் சேர்த்து போட்டு நீங்க வாங்குவீங்க. இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் போகுது. யூ கேன் கண்டினியூ த சேம் ஜேர்னி கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். அப்ப நீங்க இங்க வரும்போது வந்துட்டு இந்த ஹோல் ஸ்ட்ரெச்ல நீங்க 50 ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். என்ன நீங்க அந்த ஸ்டாக்கோடய நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பாட்டம் ஃபிஷிங்ல இந்த இடத்துல வந்துடும். இல்ல நான் அதெல்லாம் பண்ணல, இந்த சீக்வன்ஸே ஃபாலோ பண்றேன் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்டிங் கலெக்டிவ் ஆவரேஜ் வந்துட்டு நியர் டு தட் பர்டிகுலர் இந்த ஸ்டாக்கோடைய பாட்டம் கிட்ட வந்து நிற்கும். சார் டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா 50 rupees வந்துட்டு பாட்டம் வச்சுட்டு அது ஒரு என்னதுன்னு. So does this confirm to the uprising market or downrising market? Because இப்போ லாஸ்ட் அந்த பிரைஸ் நான் பார்த்தோம்னாக்கா 113.6 வருது. So which is very good. இந்த புல் மார்க்கெட்ல தான் அந்த மாதிரி பிரைசிங்லாம் வரும். இப்போ மேல இருந்து கீழே வரணும்னாக்கா நம்ம சப்ட்ராக்ட் தானே செட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலி 50 rupees வந்து நம்மளுக்கு என்ன புல் பேக் கீழே வருதோ நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டு அந்த லெவல் தானே வாங்கணும், மைனஸ் பண்ணி தானே வரணும் டவுன் மார்க்கெட்ல. இது அப் மார்க்கெட் அப்ரைசிங் மார்க்கெட் புல் மார்க்கெட்ல நம்ம பேசிட்டு இருக்கோமா இப்போ? இது இல்ல இந்த ஸ்டாக் பாட்டம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாட்டம் ஃபேஸ் பண்ணி நீங்க டிராப் பண்ணது வந்து கீழ அப்படி டிராப் பண்ணிருக்கீங்க, அதனால நான் கேட்டேன். இது வந்து உங்களுக்கு இங்க வச்சிருங்க பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இப்போ வந்து இது டவுன் ட்ரெண்ட் இந்த மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்டிங் பண்றீங்க, ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் பண்றீங்க. தென் பீரியாடிக்லாம் வந்து அந்த ஸ்டாக்குக்கு நம்ம வந்து இது இன்வெஸ்டிங் வந்து ஃபிபோனாச்சி அந்த ரைட் ஹேண்ட் சைடு தானே சார்? இது ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க இந்த புல் மார்க்கெட் புல் பேக்ல அந்த ரைட் இப்போ இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஆமா கரெக்ட். ஆமா எஸ் எஸ் அதுல தானே பண்ணனும் நம்ம ஆக்சுவலி. பாட்டம்ல 50 rupees இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு மேல போகும்போது எஸ் எஸ் அந்த புல்லிஷ் மார்க்கெட் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ரைசிங் மார்க்கெட் இது வர்க் ஆகும். இது இப்போ டவுன் இல்ல ஜஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த இடத்துல
மொத்தம் 2 ஸ்ட்ரெச் இருக்கு. ஒண்ணு இந்த மார்க்கெட் இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டவுன் ட்ரெண்ட் ஜேர்னி. சரியா? நீங்க டவுன் ட்ரெண்ட் ஜேர்னிலே நீங்க அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. யூ ஆர் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் நம்பர்ஸ். அந்த ஸ்மால் நம்பர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் பிரமிடிங்ல என்ன பார்த்தோமோ அந்த கீழ வர வர நீங்க வந்து அந்த குவான்டிட்டிஸ் அதிகப்படுத்துறீங்க. அது ரிவர்ஸ் பிரமிடிங். சரிங்களா? இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நீங்க அக்குமுலேட் பண்றீங்க. அதே ரிவர்ஸ் பிரமிடிங் தான். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபிபோனாச்சி சீக்வென்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்க. சிஸ்டமேட்டிக்கா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷீட் இது. ஸோ சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ஸ்மால் குவான்டிட்டிஸ் 10 அதாவது ஒரு ஷேர் 1 1 2 1 1 2 3 5 8 இப்படி நீங்க குறைச்சு கொண்டு வரீங்க. அப்போ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நீங்க பாட்டம் பார்த்து வாங்குறதுக்கு இல்லாம நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்டாக் நீங்க டிராவல் பண்றாங்க. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் மாதிரி ஸ்மார்ட் டிவிடெண்ட் கொடுக்கும். ஃபர்தர் ரிட்ரேஸ்மெண்ட் அந்த ஸ்டாக் வந்து கீழே இருந்தாலும் மேல வந்து தான் இறங்கும். புல் பேக் கொடுத்து தான் இறங்கும். அப்போ அந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி திரும்ப ரீஎன்ட்ரு ஆகிக்கலாம். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்லயும் நீங்க உள்ள என்ட்ராகலாம். ரொம்ப ஹை நம்பர்ஸ்ல நீங்க வந்து மேல இருக்கும்போது ஹை நம்பர்ஸ்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் நீங்க வாங்கிட்டு மேல வரும்போது அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கலெக்டிவ் ஆவரேஜ் வராம போகும். ஆனா நம்பர்ஸ் ஸ்மால் நம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க மேல ரிட்ரேஸ்மெண்ட் பவுன்ஸ் பேக் வர நீங்க புல் பேக் வர நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். யூ கேன் கெட் தி டிவிடெண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் டிவிடெண்ட்ஸ். நீங்களாவே நீங்க எடுத்துக்கிறீங்க உங்களுடைய ஸ்டாக்ல இருந்து. அண்ட் நீங்க அந்த ஸ்டாக்கை விடாமலும் வச்சிருக்கீங்க. பர்ஃபெக்டா நீங்க ஹோல்ட் பண்ணி வரீங்க. அண்ட் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிரிக்ஷன் ஜோன் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல திரும்ப என்ன ஆகுது அந்த ஜேர்னி அப்சைட் மூவ்க்கு அடுத்த ஒரு 2 வருஷம் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆக போகுது. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல இந்த ஸ்டாக் வந்து திரும்ப வந்துட்டு அந்த மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும். அப்போ உங்களுடைய அந்த 1.272 ஓவராலா வரும்போது உங்களுடைய கேபிட்டல் இந்த இடத்துல டபுள் ஆயிடுது. அண்ட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது 1.618 அந்த மாதிரிலாம் போகும். அதை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணல. டபுள் வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். இப்படி மேலே ஏறும்போது கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சேம் கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த 61 ரூபா 80 பைசா கிட்ட வரும்போது நீங்க புக் பண்ணலாம். ஆனா உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் 58 ரூபா. சரியா? அந்த இடத்துல வந்துட்டு புக் பண்ணலாம் அல்லது நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து 0.382ல போகும்போது அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்போ வந்து உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் 58 ரூபாயில இருந்திருக்கும். உங்களுடைய இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் பிரைஸ் வந்து 70 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்போ நீங்க 70 ரூபாயில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த 50 ரூபாயில இருந்து 70 ரூபாய் ஏறி இருக்கு. விச் மீன்ஸ் 20 ரூபாய் ஏறி இருக்கு. 20 ரூபாய்க்கு வந்துட்டு 0.618 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா. கரெக்டா? அப்ப 70 ரூபாய்க்கு போன ஸ்டாக் திரும்ப 58 ரூபாய்க்கு வரும். திரும்ப 58 ரூபாய்க்கு வரும். 58ல இருந்து 0.618 இந்த கோல்டன் ரிவர்சல் வந்துச்சுன்னா அது 58. அப்படி கோல்டன் ரிவர்சல் வராம இது டிபிக்கல் புல் மார்க்கெட்ல போகுதுன்னா 0.236லயே அப்ப அந்த 20 ரூபாயில 0.236 எவ்வளவோ அதுதான் கீழே வரப்போகுது. அப்படி இல்லாம இது 0.382 பொட்டன்ஷியல் ரிவர்சலுக்கோ இல்ல 0.618க்கு கோல்டன் ரிவர்சலுக்கோ போகுது அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் நீங்க 20 ரூபா 12 ரூபா லாபத்தில் வித்துட்டீங்க. 58 ரூபாயில வாங்கினது 70 ரூபா வந்துருச்சு. 0.382 கிட்ட 70 ரூபாய்க்கு நீங்க ப்ராஃபிட் புக் பண்றீங்க. இது 618 போகுது அப்படின்னா 20 ரூபாயில 618 எவ்வளவு மேம்? 61% ஆஃப் 20 ருபீஸ்ல 20 into 0.618 நீங்க போட்டீங்கன்னா 12.36 7.64 சரியா? 7 ரூபாய் 64 பைசா வருது. சாரி இல்ல நான் அதை சொல்றேன். 0.618 போட்டோம்னா 12 ரூபா 36 பைசா வருது. 12 ரூபா 36 பைசா. இப்போ 70 ரூபாயில நீங்க விற்கிறீங்க. அந்த 12 ரூபா 36 பைசா மைனஸ் பண்ணுங்க. அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 57 ரூபா 64 பைசால வரும். அது உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் வந்துருது. 70 ரூபாய்க்கு போயிட்டு 0.618 ரிட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா அந்த இடத்துல கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு பக்கத்துல வந்துருது. இந்த இடத்துல வரும்போது திரும்ப அங்கிருந்து ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? டெக்னிக்கலா அந்த இடத்துல டபுள் பாட்டமும் கிரியேட் ஆயிரும். அந்த இடத்துல என்ன ஆயிரும்? டபுள் பாட்டமும் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? யா அப்படி வந்துட்டு திரும்ப எஸ்கலேட் ஆகுது. நீங்க இந்த இடத்துல இந்த 58ல இருந்து 60க்குள்ள நீங்க திரும்ப அக்குமுலேஷன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு கேக்குறீங்க? 0.382 கிட்ட கொஞ்சம் அக்குமுலேஷன், 0.618ல 50% அக்குமுலேஷன் பண்ணலாம் ஸ்மார்ட்டா. சரியா? அப்போ அங்கிருந்து திரும்ப அது எஸ்கலேட் ஆகி அடுத்த ஸ்ட்ரெச் போகும். அடுத்து எங்க போகும்? இந்த ஓவரால் லாங் ட்ரெண்ட்ல 0.618 இருக்கக்கூடிய 80.9 ருபீஸ்க்கு போகும். 80 ருபீஸ் 90 பைசாக்கு போகும். இந்த இடத்துல நம்ம இந்த லாங் ட்ரெண்ட் அதாவது லாங் டேர்ம் அப் ட்ரெண்ட்ல 0.382 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப நீங்க அந்த ஸ்டாக் வந்து 58 ரூபான்னு திரும்ப கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட வரும்போது சரியா? அப்போ நீங்க வந்துட்டு 2 ஸ்ட்ரெச்ல ஆட் பண்ணலாம். அப்போ 0.382 கீழே வரும்போது ஒண்ணு, அடுத்து 0.618 அந்த இடத்துல வரும்போது ஒரு தடவை நீங்க ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? மேல அடுத்து லாங் ட்ரெண்டுக்கு திரும்ப போயிடும். லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு 0.618 அப்போ 80 ருபீஸ் 90 பைசால திரும்ப அந்த ஸ்டாக் என்ன ஆகும்? ஒரு கரெக்ஷனுக்கு போகும். சரிங்களா? 50 ரூபாயில இருந்து 30 ரூபாய் 90 பைசா மேல ஏறி இருக்கு இந்த ஓவரால் ட்ரெண்ட்ல. சரியா? அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் நீங்க போட்டுக்கணும். அண்ட் 58 ரூபான்னு சொல்லக்கூடிய இந்த கலெக்டிவ் ஆவரேஜ் திரும்ப போன ஸ்ட்ரெச் ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ்ல பாட்டம் ஃபேஸ் பண்ணுச்சுல அந்த இடத்துக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நீங்க போகலாம். கீழே வந்துட்டு திரும்ப மேல போகும். ஸோ 80 ரூபாய் 90 பைசா இருக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அது ரிட்ரேஸ்மெண்ட்ல பாட்டம் ஃபேஸ் பண்ணணும். திரும்ப உள்ள என்ட்ரு ஆகும் ஸ்மார்ட்டா. அதுக்கடுத்து 89.3 மேல போகும்போது அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா 0.786 அந்த இடத்துல ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு ஃபிரிக்ஷன் ஜோன் வரும், ஒரு சைட் வேஸை ஃபாலோ பண்ணும். அந்த இடத்துல வந்துட்டு மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். சரியா? ஆனா 618 தான் கோல்டன் ரிவர்சல். 0.786 இருந்து 10 கீழே விழுந்ததுன்னா இன்னும் ஒரு அப் டு சம் டைம் வந்துட்டு இது கரெக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். திரும்ப கீழே வந்துட்டு வரும்.
அந்த இடத்துல 0.786 பிரேக் பண்ணுதுன்னா ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து ஒரு பர்ஃபெக்டான வால்யூம் கொடுத்து மேலே பிரேக் பண்ணி மேலே போகும். அப்படி போகுதுன்னா இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 1.27 to 1.618 கிட்ட போகும். 1.272 கிட்ட 1 கிட்ட வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிருது, இந்த டபுள் இந்த டாப் மாதிரி உங்களுக்கு மேலே கிரியேட் ஆகும். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி வந்திருக்கும், ரவுண்டிங் பாட்டம் மாதிரி வந்திருக்கலாம். அது அப்போதைக்கு அந்த பேட்டர்ன் எப்படிப்பட்ட பேட்டர்னாலும் இருக்கலாம். அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாவும் இருக்கலாம், சரியா? அல்லது ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல மாறி இருக்கும். அண்ட் அந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கும், மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது 1.272 1.614 அப்படிங்கிற டார்கெட் போய் ரீச் பண்ணும். 1.272 கிட்ட போகும்போது நீங்க எதுவுமே பண்ணாம வச்சிருந்தாலும் உங்க கேபிட்டல் டபுள் ஆயிரும். அதர்வைஸ் நீங்க சிஸ்டமேட்டிக்கா இறங்குற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க புல் பேக்ல வந்துட்டு வித்துட்டு திரும்ப பாட்டம்ல கேஷ் பண்ணி வந்தீங்க இல்லையா? அப்ப டிவிடெண்ட் நீங்க ஸ்மார்ட்டா எடுத்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த ஸ்டாக்கோடய டிராவல் பண்ணீங்க. அதே மாதிரி தான் அப்ல போகும்போது நீங்க வந்து ஸ்மார்ட்டா வந்துட்டு அந்த மேல போகும்போது திரும்ப வந்துட்டு ஒரு பவுன்ஸ் கீழே வருது, அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வருது. அப்ப வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து வித்துட்டு திரும்ப பாட்டம்ல கேஷ் பண்ணிக்கிறீங்க, வித்துட்டு பாட்டம்ல கேஷ் பண்றீங்க, வித்துட்டு பாட்டம்ல கேஷ் பண்றீங்க. ஸோ ரெண்டு அப்ரோச். ஒன்னு சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் வெயிட் ஃபார் தி லாங் டைம். நீங்க அப்பப்போ போயிட்டு வாரம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல ஒரு மாதத்துக்கு 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுட்டீங்கன்னா அது அந்த மாதிரி வருது. இல்ல நான் அப்பப்போ நான் ஸ்மார்ட்டா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் டிவிடெண்ட் எடுத்துக்கிறேன்னா நீங்க கொஞ்சம் உள்ள கவனமா அந்த இடத்துல மெனக்கெடணும். எப்படி கரெக்டா அந்த லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு திரும்ப நீங்க என்டர் ஆகணும். டவுன் ட்ரெண்ட் ஆனாலும் சரி, அப் ட்ரெண்ட் ஆனாலும் சரி. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டு வச்சிட்டனாக்கா இட் வில் எக்ஸிக்யூட் பை இட்செல்ஃப் இல்ல சார்? ஃபைன் அப்படி பண்ணிக்கலாம். சில ஸ்டாக்லாம் அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் சொல்றேன். என்ன ஸ்டாக் பார்க்கலாம்? ரீசெண்டா ஒரு ஸ்டாக் ஏதாவது ஒன்று ஒரு இது பார்த்தோமே, என்ன பவர் நம்ம அது 27 ரூபாய் 17 பைசா போயிட்டு ஜேபி பவர்ல இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணி இப்ப எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், ஃபைன். காட் இட் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப அழகான கான்செப்ட். நீங்க நிஜமாவே இட்ஸ் வெரி நியூ டு மீ அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது இன்வெஸ்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றச்சு நம்ம ஈவன் இந்த ஸ்மார்ட் பிளேயர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இதை தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்டாக்ல வந்து இன்னும் இங்கே நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம இன்வெஸ்டர்ஸ் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண மறந்துடுவாங்க. ஜோன் கிட்ட அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா அதையும் காசா எடுக்கலாம். போட்டு வச்சுட்டு இங்க நிறைய பேரோட மென்டாலிட்டி நான் வாங்கி வச்சுட்டேன்னா ஒரு 5 வருஷம் அப்படியே விட்டுறணும். ஒரு 10 வருஷம் சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து நான் ஒரு 20 வருஷம் விட்டலான் இருக்கேன். என்ன 20 வருஷம் விட்டு என்ன பண்ண போறது? அப்பப்போ அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். எடுக்காம நம்ம வந்துட்டு அது சும்மா 20 வருஷம் நான் விட்டுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு அசெட் இருக்குன்னா அது நமக்கு வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அது மல்டிப்ளை ஆகுறது அதோட ஓன் நேச்சர்ல மல்டிப்ளை ஆகுது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி நம்ம அதுல இருந்து காசை சம்பாரிச்சிட்டே இருக்கணும். ரீஎன்டர் பண்ணிட்டு ஆன் லெவல்ஸ். யா ஓகே. ஜேபி பார் are we going to take now or we will just take the class? இந்த ஜேபி பார் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம், சரிங்களா? அது எந்த இதுல வச்சிருக்கோம் இருங்க பாப்போம். Oh, it's made a inverse. It's in the process of making an inverse head and shoulder pattern, right, sir? Just a minute. இது கொஞ்சம் கூட கீழே போகலாம். போயிட்டு Investors 10 JP Par 18. எஸ், இது நம்ம ரீசெண்டா அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டாக். இது வந்து 27.17 அப்படிங்கிறது இது ஒரு ரிவர்சல் ஜோன். இது அப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இது அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா இது 24.5 இருந்து 21.5 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜோன் கிட்ட வந்து ரீச் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து 18 அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ஒரு 40 மினிட்ஸ் நம்ம அதை டீடைலா அனலைஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 27.17 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இது வந்து எவ்வளவு கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா 27.70 அப்படிங்கிற லெவல். 27.17 மேல சஸ்டைன் ஆயிருந்ததுன்னா இது 32 rupees, 36 rupees and 38 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்னாச்சு அப்படின்னா இது 27.70ல சஸ்டைன் பண்ண முடியாம 27.17 அப்படின்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த லெவலுக்கு கீழே பேனிக்ல கட் ஆச்சு. இப்படி கட் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்களுக்கு இந்த 24.50 வந்து 21.50 இந்த ஜோனை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இந்த இன்வெஸ்டிங்ல இந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த 27ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் இந்த ஸ்டாக் ஜேர்னில இருக்குன்னா. அடுத்து கீழே வரைச்ச 24.50ல இருந்து 21.50ல ஸ்மார்ட் அக்குமுலேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இடத்துல பார்க்கணும். அண்ட் வி கேன் ஸ்டார்ட் அவர் அக்குமுலேஷன் ஹியர்.
21.50 நம்ம அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் அது 18 ஹோல்டு பண்ணணும். அப்படி 18 ஹோல்டு பண்ணுச்சுன்னா இது அப் ட்ரெண்டா கண்டினியூ பண்ணும். அப்படி 18 ஹோல்டு பண்ணல அப்படின்னா இது 13 போறது சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி 13 போறது சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போ 18 அது ஹோல்டு பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம திரும்ப கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அக்குமுலேஷன் பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட்ல ரிவர்ஸ் ப்ரமிடிங் ப்ராசஸ்லையும் நம்ம பண்ணலாம். அல்லது ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங்லயும் நம்ம பண்ணலாம். இப்போ 24ல இருந்து 21க்குள்ள இருக்கும்போது நீங்க 22, 21 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டாக்ஸ் நீங்க அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 100 சரியா? அடுத்து 200 அதுக்கடுத்து 300 500 இல்லை நீங்க நம்பர்ஸை குறைச்சி 50ல ஆரம்பிங்க. 10 10 20 30 50 80 130 இப்படி நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வரும். அண்ட் 18 கிட்ட வரும்போது நீங்க ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த சீக்வன்ஸ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. 18 பாட்டம் முடிச்சு திரும்ப 21 வரும்போது 21 வரணும். ஏன்னா ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் வந்து இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். அப்போ 21.5 இருந்து 24.5 இருக்கும்போது உங்களுடைய குமுலேட்டிவ் கலெக்டிவ் ஆவரேஜ் பிரைஸ் இப்படி டேக்கிங் சப்போர்ட் அட் 18 rupees அப்படின்னா உங்களுடைய கலெக்டிவ் ஆவரேஜ் அரௌண்ட் 20 rupeesல இருக்கும். சரிங்களா? இப்போ மேல வரைச்ச 22 ரூபா 23 ரூபா 24 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அந்த 25 ரூபாய்க்கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணும். அப்போ 25 ரூபாயில புக் பண்ணிட்டு திரும்ப நீங்க ரீஎன்ட்ரு ஆகிக்கலாம் அந்த இடத்துல. இல்லை நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வச்சிருக்கலாம். 25 பிரேக் அவுட் பண்ணி மேலே 27.17 பிரேக் பண்ணுது அப்படின்னு அடுத்து ஃபர்தரா நம்ம சொல்லியிருந்தோம் 32 rupees and 36 rupees அப்படிங்கிற டார்கெட் போகும். இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டிங் எல்லாத்துக்குமே இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் லெவல்ல தான் போய் நம்ம அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. we can start our accumulation even in the downtrend also. Okay, and you can get the dividends. You can get the dividends, the smart dividends. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல, நம்ம தான் உள்ள கம்பெனில ஷேர் ஹோல்டர். we can book our profit periodically. You can get your smart dividends periodically. Nice. So it's a very interesting concept. நான் the first time கேக்குறேன் நானு. But the Fibonacci investingல இது நம்ம கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ்ல இங்க சொல்லியிருக்க ஸ்டாக் வந்து ஒரு இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜேபி பார் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். எப்படி லெவல்ஸ் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இட்ஸ் நாட் ஸ்டாக் பையிங் அட்வைஸ். இந்த இடத்துல எதுவும் கொடுக்கல. இங்க கொடுக்கறது வந்து ஒரு ஜெனரல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலா பண்ண வேண்டாம். உங்களுடைய ஓன் முடிவுல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட நீங்க கேட்டு பண்றது நல்ல விஷயமா இருக்கும். எதை பண்ணாலும். That's nice. கொஞ்சம் நல்ல தெளிவா அழகா சொல்லுங்க. புரிஞ்சுது. தேங்க்யூ மேம். ஓகே, திரும்ப இன்னொரு கான்செப்ட்ஸ்ல மீட் பண்ணலாம். செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Thank you, sir. Have a great day. Thank you. Have a nice day.